அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மே மாசம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:55 5 ரூபாய பார்த்து இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும். எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இந்த நாள்ல 3ஆம் பிறை சந்திர தரிசனம் நமக்கு இருக்கு. தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்றவங்க இன்னைக்கு பிறை நிலவை பார்த்து, அதாவது சாயங்காலம் 6:30 மேல மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வானத்தை பார்த்து உங்க கையை ஏந்தி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்லையும் இந்த மாதிரி நாம பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமா அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததா புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. மற்ற பரிகாரங்கள் எதையும் உங்களால செய்ய முடியலனா கூட இப்ப நான் சொன்ன மாதிரி மேற்கு திசை வானத்தை பார்த்து அந்த சந்திர பகவான் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சரி, அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு இருக்கிறது மே மாசம், அதாவது 5வது மாசம். அடுத்ததா வைகாசி மாசம் 14ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 14ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 5. அதே மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அந்த வகையில 555ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அது கூட சேர்த்து 3ஆம் பிறை சந்திர தரிசனமும் வர்றது இன்னமுமே விசேஷமானது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த 5 ரூபாய் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத, 10 பைசா கூட செலவே இல்லாத அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க நம்பிக்கையோட செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். அந்த வகையில ஒரு மன உறுதியோட நான் இந்த பரிகாரத்தை செய்ய போறேன், நிச்சயமா இந்த பரிகாரம் எனக்கு பலனை கொடுக்கும், என் வாழ்க்கையில நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் கட்டாயம் ஏற்படுங்கிற மன உறுதியோடையும் முழு நம்பிக்கையோடையும் செய்யறவங்களுக்கு நிச்சயமா 100% ரிசல்ட் கிடைக்கும். இத அனுபவபூர்வமா உணர்ந்துதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எண்ணங்களை நாம மாத்தினாலே நம்ம வாழ்க்கை மாறும். சரி, இப்ப சரியா சாயங்காலம் 5:55 இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 555ங்கிற சேர்க்கை இருக்கறனால 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும்.
இந்த நம்பரை நாம பயன்படுத்திக்கும் போது இந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும், நம்ம வாழ்க்கையும் மாறும். அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க கழுவிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா 5 ரூபாய் நாணயத்தை வெறும் தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள், வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் 5:55 முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த 5 ரூபாய் காசையும் கழுவிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய, அதாவது சரியா 5:55 5 ரூபாய உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த 5 ரூபாய உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லுங்க. மினிமம் 5 நிமிஷம் சொல்லணும். மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஆட் கவுண்ட் மேஜிக் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். add count magic now. இந்த ஸ்விட்ச் வேர்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். பொதுவா சாதாரணமா எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம சொன்னாலும் ஸ்விட்ச் போட்ட மாதிரி இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம சொல்ல சொல்ல நம்ம ஆழ்மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளும் மாறும், நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலும் மாறும். அந்த வகையில பணத்தை ஈர்க்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு நாம மாறுவோம். பணமும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யும் போது பணம் ஈஸியாவே நம்ம கைக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸ்விட்ச் வேர்டு என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க தமிழ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை அந்த 5 ரூபாய் நாணயத்தை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்டையோ அஃபர்மேஷனையோ தொடர்ந்து 5 நிமிஷம் நிறுத்தி நிதானமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. இதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நாளைக்கு எப்பயும் போல உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த டிவைன் டைம்ல, அதுவும் தேவதை வசிய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஸ்டன்டா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.